நம்மால் பாருங்கள் ஜாக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? ஜர்க்கின்லாம் இங்கே பாருங்க எல்லாம் ஸ்னோ குளுகுளுன்னு இருக்கு. 15 டிகிரி காட்டுச்சு, அதனால எடுத்து வந்தேன். இங்கே வந்து பார்த்தா 25 கிட்ட இருக்குது. இங்கே பாருங்களேன் என்னென்ன பண்ணுறாங்க இவங்களாம். ஒழுங்காகவும் வண்டி ஓட்ட மாட்டேங்கிறான்ப்பா எல்லாரும். இங்கே பார்த்து பார்த்து ஓட்டணும். கன்னியாகுமரி போலே சென்னை தமிழ்நாடு 1 2 3 4. குல்மார்க் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இங்கேருந்து இன்றைக்கி நான் போகிற இடம் பார்த்தீங்கன்னா குல்மார்க் போகிறேன். हाँ नहीं नहीं हम लोग देख के वापस आ जाएंगे. थैंक यू. 400 ரூபாய் இருந்துச்சு. அங்கே 150 ரூபா சொன்னான். நம்ம அந்த மார்க்கெட்டில் ஒரு டப்பா 150 ரூபா சொன்னாங்க. இங்கே வந்து 400 ரூபாங்கிறான் அவன். ஆடா பாவீங்களா எவ்வளோடா விற்கிறீங்க? இங்கே பாருங்களேன் என்னென்ன பண்ணுறாங்க இவங்களாம். ஒழுங்காகவும் வண்டி ஓட்ட மாட்டேங்கிறான்ப்பா எல்லாரும். இங்கே பார்த்து பார்த்து ஓட்டணும். நிறைய பேர் நாங்கள் ரோட்டில் பார்த்துட்டோம். இங்கே குல்மார்க் போகிற வழியில். காஷ்மீரில் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கானோ. பட் இங்கே பாருங்கள் அப்படியே ரோட்டில் ஓப்பன் பண்ணிடுறாங்க. நம்ம தான் இப்போ இங்கே பார்த்து பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிட்டுருக்கோம். இப்போ வந்து இன்னொரு அரை மணி நேரம் இருக்குது. 16 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஸோ இதுக்கப்புறம் ஏற்றம் வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இதே வரும். கொஞ்சம் மேலே தான் போயிட்டுருக்கு. குல்மார்க் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ மேலே எல்லாம் மலையெல்லாம் தெரியுது. எதுலேயுமே இப்போ இது வரைக்கும் ஸ்னோ தெரியல. ஸோ இப்போ போகிற வழியில் எங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட் இங்கே கிடச்சிருக்கு. गुलमार्ग बाबा शरीफ बारामुल्ला. इधर नंबर पे टोल पड़वाना ना. कन्याकुमारी बोलिए. 20 रुपये. बाइक के लिए तो नहीं होता ना? बाइक के लिए होता है. हाँ 20 रुपये एंट्री होती है. कन्याकुमारी टू कश्मीर है. कन्याकुमारी से लेकर कश्मीर तक. ये तमिलनाडु से है. रिप्लाइशन कहाँ कर? ये बोलेंगे छोटे बच्चे ये बेबी ये चल रहा है ऐसे लाइव. हाँ वो चलता है वो. 20 रुपये. इसमें देता बाइक का होता है. हाँ बाइक का. अच्छा बाइक का लिख दिया. पहले तो नहीं होता था. outside Stangmarg areas. ஸோ நான் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன் இந்த மாதிரி. இதில் 2 வீலர்லாம் கிடையாது. இப்போலாம் போட்டாங்க 2 வீலர் அண்ட் பைக் அவுட் சைட் டங்மார் ஏரியாஸ். இதுதான் குல்மார்க் போகிற வழியில் இருக்கிற டிராஃபிக். ஸோ எல்லாமே டிராஃபிக்காக நிற்கிறாங்க ரிட்டர்ன் வரத்துக்கும். ஆர்மி வண்டிலாம் போணுச்சு, அதனால் கொஞ்சம் டிராஃபிக்காக விட்டுறாங்க. வெல்கம் டு குல்மார்க். यही है गुलमार्ग. इसके आगे गाड़ी नहीं जाएगा? नहीं गाड़ी में लगा साइड में. अच्छा मैं यहाँ போயிட்டு வந்துடலாம் அப்படியே. ये गुलमर्ग पार्किंग है सर. अच्छा ये पार्किंग है. हाँ. यहाँ पे है क्या? यहाँ पे आपको 6 प्लेस मिलेगा घूमने के लिए. 6 ओके ठीक है. क्या क्या है? समझो व्यू पॉइंट, फेस्टिवल एरिया, अच्छा पैलेस, अच्छा लेक, अच्छा शूटिंग प्लेसेस, अच्छा. केबल कार, बाय हॉर्स. केबल कार तो अभी बर्फ नहीं है ना. सेकंड फेज लिटिल बिट. अच्छा मज़ा नहीं है. वेस्ट ऑफ मनी. बर्फ साफ होना चाहिए जहाँ मजा हो. तो यही मेन गुलमार्ग. ना ये दिस इज पार्किंग. नहीं ये पार्किंग. मेन गुलमार्ग कहाँ पे है? यहाँ मेन आपको यहाँ से हॉर्स हायर करना है, वो आपको मेन गुलमर्ग ले अच्छा जाएगा. अच्छा अच्छा. कितने का हॉर्स है? 1500. ओ 1500 में अनलिमिटेड टाइम. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் பார்க்கிங்கு. பார்க்கிங்கில் வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ வண்டி நிற்கிது. அவங்க வந்து ஒரு ஹார்ஸ் ரைடிங் வந்து 1500 சொல்கிறாங்க ஒரு ஆளுக்கு. குதிரையில் தான் அப்படி வந்து அப்படியே சுற்றி போகணும் போல இருக்குது. அதனால் நாங்கள் ஜஸ்ட்டு இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். அப்படியே பார்த்துட்டு அப்படியே பைக் ரைட் எடுத்துகிட்டு திருப்பி கிளம்பிடுவோம். ஏன்னா இப்போலாம் ஸ்னோ கிடையாது, வெயில் அடிக்குது. நம்மால் பாருங்கள் ஜாக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? ஜர்க்கின்லாம் இங்கே பாருங்க எல்லாம் ஸ்னோ குளுகுளுன்னு இருக்கு. 15 டிகிரி காட்டுச்சு, அதனால எடுத்து வந்தேன். இங்கே வந்து பார்த்தா 25 கிட்ட இருக்குது.
அதனால் ஆனால் மெயின் குல்மார்க் இங்கேருந்து குதிரை வச்சு போகணுமா அஞ்சு குதிரை வச்சு போகணுமா நம்ம ட்ரெக்கிங்காக போகலாமா நடந்து போயிடலாம். ஸோ நாங்கள் என்ட்ரி உள்ளே வந்தோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு பைக்கும் அலவுடுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குதிரைன்னு சொல்லிட்டு வந்து நிறுத்துங்க வாங்க குதிரையில் போகலான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் கிட்டலாம் நாங்கள் அவ்வளோ ஸ்பெண்ட்லாம் பண்ணல, நாங்கள் சுற்றி பார்க்கலாம் ஜஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் வந்திருக்கோம் நார்மலாக பட்ஜெட்டா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், நீங்கள் காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல நீங்கள் அப்புறம் கூட இப்போ நீங்கள் அனுப்புங்க அப்படிங்கிறாரு. இல்லை ஜி நாங்கள் காலையில் 2 சமோசா தான் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் வந்து அவர் உள்ளே வண்டி போகும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வண்டி உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நாங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த வயலட் கலர் ஃப்ளவர்ஸ் வந்து நல்லாயிருக்கு. எங்கேயாவது பைக் நிறுத்திட்டு அந்த வயலட் கலர் இதில் வந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்க்குறோம். இந்த இதெல்லாம் இங்கே ஹையர் பண்ணி ஓட்டலாம். இதுதான் கண்டோல கவுண்டரில். சரி, இதுதான் கவுண்டருக்கு. அது போகுது மேலே செம்மையாக ஃபாஸ்ட்டாக மேலே போகுது. அதுக்கு மேலே போய் இது ஃபஸ்ட் ஃபேஸு. சரி, எது இதா? ஆமாம், இது போகுது பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட் ஃபேஸு. அது வரைக்கும் அது இன்னும் போகும். இதுக்கு மேலே போகுது? ஆமாம், இதுக்கு மேலே போயிட்டு அந்த மவுண்டன் கிட்டே போகும் செகண்ட் ஃபேஸு. அங்கே தான் உங்களுக்கு ஸ்னோ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது. ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக விண்டரில் வந்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்னோ இருக்கும். இங்கே இருக்கும். ஆமாம் ஆமாம், எனக்கு என்னமோ ஸ்னோ பண்ணுற ஐடியாலாம் இல்லை. ஸ்னோ இருக்குதுல்ல, இங்கே எவ்வளோ வெயில் இருக்குது. அங்கே போனாலே மேகம் மட்டும்தான் இருக்கும். சத்தியமாக ஸ்னோலாம் இருக்க வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை. எனக்கு தோணல ஸ்னோலாம் இருக்குன்ட்டு. அதனால் இப்போது கண்டோலா போகிறது வேஸ்ட்டு தான். அதுதான் வந்து டிக்கெட் கவுண்டர் கண்டோலா போகிறதுக்கு. அங்கே வந்து டிக்கெட் உங்களுக்கு ஆன்லைன்லேயே மேக்ஸிமம் கிடச்சிரும். இங்கே வந்தீங்கன்னா அவங்க லோக்கலில் கொஞ்சம் சார்ஜ் அதிகமாக பண்ணுறாங்க. நான் வந்து டிசம்பர் டயத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த தத்கால் ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது. ஸோ இப்போ வந்து கவுண்டரில் வந்து அவங்க கொடுக்குறாங்க தத்கால் ஃபெசிலிட்டிஸ். கொஞ்சம் சார்ஜஸ் அதிகம், அது வந்து ஒரு 1100 அது மாதிரி வரும். ஸோ இங்கேருந்து கண்டோலா அப்படியே மேலே போகும். இது ஃபஸ்ட் ஃபேஸு, அதுக்கப்புறம் செகண்ட் ஃபேஸ் மேலே இருக்கும். ஸோ அதெல்லாம் வின்டரில் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. उतना नहीं, सीनरी है, बढ़िया जगह है. कोई नहीं, थैंक यू. மலையில் வந்து கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கிறதுனால இங்கே அந்த ஸ்னோலாம் இருக்கும்போது கொஞ்சம் அழகாக தெரியும். அது ஹெலிபேடா இங்கே இது இப்போ போட்டிருக்கு. ஸோ இப்போ நாங்கள் குல்மார்க் உள்ள நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம். ஜி நீங்கள் வியூ மறக்கிறீங்க, எப்படி வாங்க வீடியோ எடுக்கிறீங்களா? சரி சரி, நான் அப்படி போயிடுறேன். இங்கே வாங்க, அங்கே தான் எடுக்கிறேன். குல்மார்க்கில் சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து ஃபேமஸ். இதுதான் என்ட்ரி. டிக்கெட் வாங்குகிற இடம் 10 ரூபான்னு சொன்னாங்க ஒரு ஆளுக்கு. பைக் பார்க்கிங் பண்ணியாச்சு நம்ம பைக்கை. இங்கே அப்படியே கார் பார்க்கிங் அதெல்லாம் எல்லாமே இங்கே தான் இருக்கும். இதுதான் சில்ட்ரன்ஸ் பார்க். இது உள்ளே போயிட்டு அந்த கலர் இது ஃப்ளவர்ஸ் இருக்குது, அதில் போய் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். எவ்வளோ டிக்கெட்டு? 20 ரூபா ஒரு ஆளுக்கு. 20 ரூபாயா? இங்கே பாருங்கள், மணி இப்போயே 2. சரி, ஏன் சொல்ல வரேன்னா இங்கே 11 மணி மாதிரி இருக்கும், இல்லை 12 மணி மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா மணி 2 ஆயிடும், இல்லை 4 ஆகிடும். அதனால் கவனமாக சீக்கிரம் சுற்றி முடிச்சுட்டு 5 மணிக்கு கிளம்பிடணும். அப்போ தான் 7 மணிக்கு இருட்டும் போது போக முடியும். இருங்க இதான் டிக்கெட்டு 2 பேருக்கு 20 ரூபா. அப்போனா ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு 20 ரூபா. ஒரு ஆளுக்கு 20 ரூபாயா? அவர் 10 ரூபா தானே சொல்லிட்டு போனார். 10 ரூபான்னு சொன்னார். ஒரு ஆளுக்கு 20 ரூபா. ஆளை பார்த்து கொடுக்குறானா? இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பாருங்கள், விளாட்றது இதெல்லாம் இருக்குது சின்ன பசங்களுக்கு. அப்புறம் அங்கே ராட்டினம் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த காஷ்மீரி ட்ரெஸ்ஸு அவங்க போடுவாங்க, வாடகைக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு ஃபோட்டோலாம் எடுக்கலாம். 200 சொல்லுவான். கேளுங்களேன் எவ்வளோண்ணே கேட்டு வாங்க, சும்மா போங்க. ஆம்பளைங்களுக்கு அது லேடிஸ்க்கு அது பரவாயில்ல ஜி, கேளுங்க, உங்கள் ஒய்ஃபுக்குன்னு கேளுங்க. 100 ரூபா. 100 ரூபாயா? அங்கே இருக்காங்கல்ல. ஏய் நில்லு, ஏய் இரு, விளையாட கூப்பிட்றாரு வா. பிஸ்கெட் தராரு வா. ஏய் பிஸ்கெட் தராரு வா.
என்னங்க நம்ம ஊர்ல நாய் கூப்பிட்டா வரும், இந்த ஊர்ல கூப்பிட்டா ஓடுது. இப்போ நான் குல்மார்கில் இருக்கேன், செம்ம வெயில் இங்கே. ஆனால் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸு அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். மற்றபடி இங்கே வெயில் தான் அடிக்குது ஒரு இடத்துல. இது வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கு, நல்லா இருக்குது என்வாயர்மெண்ட் இங்கே. ஸோ அங்கங்கே செக்யூரிட்டி பர்சன்ஸ்லாம் இருக்காங்க, டிஃபென்ஸ் பர்சன்ஸ்லாம் இருக்காங்க இங்கே. ஸோ அதே மாதிரி அந்த சைட்லாம் டிஃபென்ஸ் கேம்ப்லாம் ஃபுல்லாகவே இருக்குது. அங்கே மலை மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐஸ் தெரியுது அங்கே மலை மேலே. ஸோ அந்த சைட்லாம் லைட்டாக தான் இருக்குது. பட் இங்கே வந்து அவ்வளோ குளிர்லாம் கிடையாது இங்கே. ஸோ இது குல்மார்க்லேயே நாங்கள் வந்து நிறைய பிளேஸ் சுற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே பைக்லாம் அலோவ் பண்ணுறாங்க உள்ள. குதிரை ரைட்லாம் அவங்க கூட்டு போகிறது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து வந்ததுனால பைக்லேயே நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துருக்கோம். அது நிற்கிது பாருங்கள் நம்ம பைக்கு பின்னாடி. பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ ஏரியாவே செம்மையாக இருக்குது இது. என்ன சொல்கிறாரு? நீ சின்ன பசங்க அப்படின்றாரு. கன்னியாகுமரி, சென்னை, தமிழ்நாடு. 1 2 3 4 நம்மளால் தமிழ் பேசுகிறாருப்பா. கொஞ்சம் தமிழ். வணக்கம் போலோ. வணக்கம். ऐसे வணக்கம். ठीक है சார். चलते. இப்போ ஃபைனலாக நாங்கள் இது குல்மார்லாம் சுற்றி பார்த்துட்டோம். ஸோ ஃபுல்லாக வெயில் தான் அடிக்குது இப்போது. பார்த்துட்டோம் மேக்ஸிமம் எல்லாமே. வண்டியில் இருக்கிறதுனால வெளியே போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம். 2 3 ஃப்ளவர் ஸ்பாட்லாம் இருந்துச்சு சூப்பராக இருக்கிற மாதிரி. ஆனால் இங்கே எல்லாமே காஸ்ட்லி. நாங்கள் வந்து ஸ்ரீநகரில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். அதனால் இப்போது அவ்வளோதான் முடிச்சிட்டோம். இப்போ கிளம்பிட்டுருக்கோம் ரிட்டன். இன்னும் 1.5 மணி நேரம் இங்கேருந்து நம்மளுக்கு ட்ராவல் இப்போது. ஸோ அது பார்த்திங்கன்னா 52 கிலோமீட்டர் வந்து இருக்குது. ஸோ 1.5 மணி நேரத்தில் போகணும். நாங்கள் வந்து இப்போ ஸ்ரீநகர் போயிட்டுருக்கோம் ரூமுக்கு. ஸ்ரீநகர் 43 கிலோமீட்டர், டங்மார் 3, மக்கம் 20, ஏர்போர்ட் 49. தேங்க்யூ, விசிட் அகெயின். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.